ஹீல் பண்றியாடா? ம் இல்லை, ம். ஒரு விளையாட்டு ஒன்று விளையாண்டுட்டு இருந்தோம். ம். பேய்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன். உங்கள் தாத்தா வந்து எல்லாத்தையும் கழிச்சு கெடுத்து விட்டாரு. என் பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. என்ன அவருக்கு ஓஜோ போடணும். சரி, நெக்ஸ்ட் வந்து மாடியில் நம்ம ட்ரை பண்ணோம். அந்த பேய்ங்கெல்லாம் என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு விஷயத்த பண்ணணுன்னா விடுறாங்களா என்ன? நானும் எப்படினாலும் ஓட்டிடலான்னு பார்க்குறேன், ஓட்டவே முடியல. ஏன் எதுக்குன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. அதுவும் இந்த வீட்டில் 50 பேய் இருக்குது. 50 பேய் இருக்கிறதுக்கு இப்போ என்ன காரணம்னே தெரில. ஒரே குழப்பமாக இருக்குது. ஒருவேளை இந்த வீட்ல ஏற்கனவே இருந்த ஆளுங்களா இருக்குமா? அப்படி இருந்தாலும் ஒரு ஃபேமிலியில் 10 பேர் இருந்திருப்பாங்களா, இல்லை 15 பேர் இருந்திருப்பாங்களா? 50 பேய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியலையே. 50 பேய் எப்படி வந்திருக்கும்? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. முதல்ல இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு கண்டுபிடிக்கணும். நீ ஏன் நல்லா இருக்க? இல்ல, கொஞ்சம் ஃபீவர். அதான். ஃபீவரா? ம். போ, நீ போய் ரெஸ்ட் எடு. இல்ல, பரவாயில்ல. இல்லை, நான் ஒரு பிளான் பண்ணணும். சொன்னா கேளு செஞ்சனா. உனக்கு உடம்பு டயர்டாக இருக்கு, நம்ம அப்புறமா பார்க்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. ம். டேய் வாங்கடா தேடி பார்ப்போம். இவன் ஏன் நம்ம கிட்ட வரானுங்க? உட்காருவாங்களா? ஏய், நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க? ட்ரைனிங் வந்தோம். அதுக்காக வந்திருக்க? ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கோம். அது ஏன் நீங்க கேக்குறீங்க? ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த ஏத்தாளமெல்லாம் பேசுகிறவளை வச்சுக்கிட்ட அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? நான் வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஏன்பா கேட்குற? ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சிருச்சே, கிளம்ப வேண்டியதானே? அது வந்து விடுப்பா, 2 நாள் இருந்துட்டு போலான்னு இருக்கோம். அதனால உனக்கு என்ன? நீ ஏன்பா எங்களை கிளம்ப சொல்ற? எங்களுக்கு எப்போ கிளம்புன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. எங்களை கிளம்புன்னு நீ சொல்லாத. ஏய், நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்டு வீடு ட்ரைனிங்கில் பேரில் ஏதோ பிளானோடு வந்திருக்கீங்க. அது என்ன பிளான்? ஒழுங்காக நீங்களா சொல்றீங்களா, இல்லை இந்த வீட்டு ஆளுகளை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் கேட்கவா? ஐயோ, நாங்கள் ட்ரைனிங்லாம் வரலண்ணே. இந்த நாய் கூட்டம் தானே நான் வந்தேன். நான் சும்மா இந்த இடம் சுற்றி பார்க்கலான்னு வந்தேனே. நாங்கள் திருட்டு தான் வந்தேனே, கண்டுபிடிச்சிடாதீங்கண்ணா. டேய் உட்காரா. ஐயோ, வளரட்டண்ணா. டேய் மூதேவி, அது இப்பதான் உனக்கு தெரியுதா? டேய், என்னடா இது? சரி, நீங்களாம் வந்திருக்கீங்க, ஓகே. இந்த பிள்ளை எதுக்கு வந்திருக்கு? അതെന്തോടോ പെണ്ണുങ്ങൾക്ക് പൈസ ഒന്നും വേണ്ടേ? நியாயம்தாப்பா. பொண்டாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்னன்னு தெரியலையே. கேட்டு பார்க்கலாமா? கேட்போம். அம்மா, அம்மா. என்ன என்ன பிரச்சனை? கம்மனி இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுக்கு வருதும்மா. ஐயோ, தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. இன்னும் யாரையுமே காணோம். ஏங்க ஏங்க, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? തന്നിയാ? இங்கே தான் தேருமா? ഇന്നാங்க. போதுமா? நீங்கள் எந்த ஊர்? மதுரை. மதுரையா? உங்க ஃபேமிலில யாரெல்லாம் இருக்கா? 3 பேர், 2 குழந்தை, ஒரு ஒய்ஃபு. என் ஒய்ஃபு வேலைக்கெல்லாம் போல, வீட்டில் தான் இருக்காங்க. என் ஒய்ஃபு உங்களை மாதிரி அழகா இருப்பாங்க. வெக்க போகிறது கூட உங்களை மாதிரி தான்.
என்னது வெக்கமா? யார் வெக்கப்படுறது, யார் அழகா இருக்குது? யோ என்னையா தண்ணி எது தண்ணி தண்ணியா? ஏன் தண்ணி வெளியே கேட்க மாட்டியா? இங்க வந்த கேப்பியா? அதுவும் ஏன் பொண்டாடிக்கிட்ட போய் அங்கிட்டு தண்ணி தான் வெளியே வெளியே போய் குடிப்போ போடா. ஏண்டி அவன் தண்ணி கேட்டானா கொடுத்து போக சொல்ல வேண்டியதானே? அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. அவன் மதுரையா இருந்தானே கும்பகோணமா இருந்தானா? போடி உள்ள. என்னடி முறைக்கிற? வரவன் போறவன் ஒருத்த விடுறது இல்ல, எல்லாரும் இழிக்கிற, என்கிட்ட முறைக்கிற. போமா போமாங்கறல்ல, முறைக்கிறாயா? யோ நீ இன்னும் போகவே இல்லையா? போயா. ஐயோ இவங்க கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை காப்பாத்துறது பெரிய வேலையா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஆளு மாதிரியே என் பொழப்பும் போயிட்டு இருக்கு. முழு நேரம் வேலையாயிருமோ? இவளை என்ன பண்றது பாப்போம். சாமி கும்பிடு, சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. ஏய் எங்கடா போன? அவனை சும்மா இருக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. டேய் டேய் அவனை போய் நிறுத்த சொல்லுடா. மாமா யாரை நிறுத்த சொல்றாரு? என்னால மேல போக முடியாது. என்னது? போயிட்டு வருது போயிட்டு வருது போயிட்டு வருது. முறைக்காதரா மாமா. அந்த பயம் இருக்கணும். சும்மா இருக்க மாட்டியா? அங்க பூஜை நடக்குது, டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. தாத்தா திட்டுறாரு. நீங்களாம் சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்களாம் சேர்ந்தா என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க. அவங்கள விடு. நான் சொன்னா கேட்க மாட்டியா? எனக்காக கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன் போடி. கேட்கலனா போ. இனிமே நீ யாரோ நான் யாரோ, நமக்குள்ள லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. போடா, எனக்கு நீ வேண்டாம். போடா. சோதனை மே சோதனை போதுமடா சாமி. அப்பா மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு திட்டினாலுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை அப்படி இல்லை. நான் எதுக்காக வந்தேன்? நான் யாருக்காக வந்தேன்? அவளுக்காக தான் வந்தேன். உங்கள் வீட்டு பிரச்சனை என் வீட்டு பிரச்சனை மாதிரி இல்லையா? கண்டிப்பா. அதுக்கே அப்படி கத்துறா? அப்படியே அவள் அம்மா மாதிரி அவள். சரி விடுப்பா, எல்லாம் சரியா போயிடும். ஏதோ தெரியாம பேசிட்டா. இல்லைங்க, அவள் பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு.
அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ம் ம் சாப்பிட்றீங்களா? அப்படின்னா 1/2 மணி நேரம் தான். ம் ஏறும் இறங்கு ம் செம்மையா இருக்கும். ம். சாப்பிட்றீங்களா? ம். நீங்க போங்க, வரேன். ம் கலந்து வச்சிருக்கேன். ஆ. வந்துருங்க மாப்பிள்ள. எல்லாம் பறந்து போயிடும், வாங்க. ஐயோ மட்டமா இருக்கு, பள்ளமா இருக்கு. அப்பா. இன்னும் அப்படியாச்சு. ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள பேச்சுனா கொஞ்சம் இளவட்ட மாதிரி பேசுவேன். வயசு பொண்ணு இருக்கால. ஆமா, என்ன தள்ளாங்க ஓகே, ஒன்னையே தள்ளாங்க. ஒன்ன தள்ளாங்க ஓகே, என்னையே வெளியே தள்ளாங்க. என் கூட சேர்ந்துட்டீங்கல்ல. அப்படி ஒண்ணு இருக்கா? எனக்கு ஒரு சின்ன கவலை மாப்பிள்ள. என்ன தள்ள பத்தி நான் கவலைப்படல மாப்பிள்ள. என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள இருக்கா மாப்பிள்ள. அதான் மாப்பிள்ள எனக்கு பெரிய கவலையா இருக்கு. வயசு பசங்களை நம்பலாம், ஆனா கிளை பசங்களை நம்ப கூடாது. ரொம்ப கிளை பசங்க உள்ள தெரியாங்க மாப்பிள்ள. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை காப்பாத்தணும் மாப்பிள்ள. என் உலகமே அவதான் மாப்பிள்ள. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அப்புறம் காப்பாத்திக்கலாம். அப்புறம் காப்பாத்திக்கலாம். எனக்கு ஒரு டவுட்டு. கேளு மாப்பிள்ள. என் பேக்கை தூக்கி போட்டாங்க சரி, ஆமா மாப்பிள்ள. உங்க துணியே இவ்வளவுதானா? இதுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு மாப்பிள்ள. பிளாஷ்பேக்லாம் ஒண்ணு வேணாம். இது பிளாஷ்பேக் கிடையாது மாப்பிள்ள, சொல்றேன். 21 வருஷத்துக்கு முன்னாடி மாமா பிளாஷ்பேக்லாம் வேணாம். பிளாஷ்பேக் இல்ல மாப்பிள்ள, சொல்றது கேளுங்க மாப்பிள்ள. 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் வாக்கப்பட்டு வரும்போது எனக்கு என்ன மரியாதை கிடைச்சோ அதே மரியாதை இப்பவும் கிடைக்குது மாப்பிள்ள. என் மேலுள்ள மரியாதை இவ்வளவுதான் போல. ஆமா மாப்பிள்ள. இப்படி விடக்கூடாது மாமா. விட மாட்டேன் மாப்பிள்ள. 1000 தான் இந்த வீட்டு மருமக நீங்க. ஆமா, இந்த வீட்டுல இருக்க சொத்துல பாதி உங்களுக்கு தான். ஆமா மாப்பிள்ள. அவங்க உங்களை வெளியே தள்ளிட்டு அவங்க எடுத்துலாம் பாக்குறாங்களா? அது எப்படி மாப்பிள்ள விடுவேன்? விடக்கூடாது. விட மாட்டேன் மாப்பிள்ள. கேட்டுருவோம் மாப்பிள்ள. வாங்க கேட்டுருவோம். வாங்க மாப்பிள்ள. இந்த தாடிக்கிற மாமனை விட மாட்டேன். வந்துட்டான் மொட்டை தலை. அதே பூஜை முடியலையா? போங்க. இவனுங்க ஏன் நமக்கு சுத்து போடுறானுங்க புரியலையே. நீ யாரு? எதுக்கு வந்திருக்க? நீ உண்மையிலே பேய் விட்டு தான் வந்தியா? பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. ஆமா, எதுக்கு வர சொன்ன? இல்லை, இந்த சஞ்சானா இல்லை கால் பண்ணி வர சொல்லிட்டே இருக்கா. அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா. போனா அப்ப அவ்வளோ சொல்லியும் நீ அவ வீட்டுக்கு போறேன்றியா? ஆமாம், நான் வந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும்னு சொல்கிறா. அதான் போயிட்டுவா. ஓ, என்னவோ பண்ணி தொலை. இரு 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 எதுக்கு போகிறேன்னு ஃபஸ்ட்டு கேளு. நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் என்கிட்ட சொல்லியிருக்கா அவங்க வீட்டில் பரம்பரை சொத்து ஒன்று இருக்கான். இப்போ நான் அந்த பரம்பரை சொத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னு வை, நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ அந்த சொத்தை போய் திருடி தான் நம்ம வாழ்க்கை நடத்தணுமா உனக்கு? என்னம்மா, இன்னைக்கு வாழ்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியம்ல. அது பரம்பரை சொத்து வேற. பரம்பரை சொத்துனாலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம உட்காந்தே சாப்பிடலாம். போய் எடுத்து வந்துடுவா. போய் தொலை, முதல்ல அந்த டீயை குடி.
நீங்கள் உங்கள் வழியில் போங்க, நான் என் வழியில் போகிறேன். ஹே, என் தாத்தா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டார்ல, அதான் நான் சாரி கேட்டுக்கிறேன். உன் சாரி ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நீ என் சாரி கேட்கலனா நான் இப்படியே கட்டி பிடிச்சிப்பேன். உன் சாரி எனக்கு தேவையும் இல்லை, ஏற்றுக்கவும் மாட்டேன். சரியா? நீ ஏத்துக்கலனா நான் விடவே மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன். தா தா ഞാനാണത് കാര്യം ആദ്യം എടുത്ത ஒரு நிமிஷம் இரு. കളിക്കാൻ നിക്കല ஏய், இரு இரு இரு. ഉണ്ടോ யாரோடது இது? എന്റേതാ என்னதான் ஏய், എന്റേതാ இரு இரு இரு. முடிஞ்சிருச்சு. இனி நான் பாத்துக்கிறேன். மா ரொம்ப நன்றிம்மா.
ஏப்பா ம்? இப்ப எல்லா பேயும் நீ தான் வரட்டினியா? ஆமாம், அப்ப அந்த அம்மா குடுவையில கொண்டு போனது காலி டப்பா. காலி டப்பாவா? ஆகா, என் மாமன் வெத்து ஓட்டா போயிட்டானே. இதெல்லாம் உன் மாமனாட்ட போய் உடனே போய் சொல்லிட்டுமா? சொல்லாதீங்க, ஏன்பா? சொன்னா நம்ப மாட்டார். ஆமா, அதுவும் உண்மைதான். இனி வீட்டில் எதுவும் இல்லை, அமுச்சு விட்டேன். என்னப்பா டூரிஸ்ட் அனுப்புற மாதிரியே சொல்ற? புரியுதமா சொல்லுப்பா. அனுப்பியாச்சு. உங்கள் பசங்க கூப்பிடுங்க. பசங்களை ஏன் கூப்பிட சொல்றாந்தாலு? பாப்பா பாப்பா வா வா வா. இந்த வந்துட்டாங்கப்பா. ஸ்கூல் படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? படிப்போம். சரி, ஸ்கூல் போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவீங்க? ദിവസേന എന്തെങ്കിലും കഴിക്കും. പിന്നെ ഞാൻ അവിടെ കിടക്കുന്ന കാശൊക്കെ എടുക്കുമ്പോ ഇവ എന്റെ കയ്യിൽ നിന്ന് അതെല്ലാം തട്ടിപ്പറിച്ചെടുക്കും. എനിക്കാണെങ്കിൽ ഒന്നും കിട്ടേയില്ല. பார்த்தீங்களா, இதனால தான் அதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தது. பெற்றவங்க நீங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கீழே கிடக்கிற பொருள் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளங்க. அப்படி வளர்க்காதனால தான் அவங்க தெருவில் கிடக்கிற எதையாவது எடுத்து வந்து வீட்டில் வச்சிடுறாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே காற்று கருப்பு வந்துடுது. அது நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்து. சரியா? ஏண்டா உங்க 2 பேரையும் பள்ளிக்கூடத்துக்கு போச்சோன்னா ஊர்காட்டில் உள்ள பையெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வந்திருக்கல? உள்ள போங்க போங்க. ஆத்தா மாதிரியே பிள்ளையெல்லாம் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு பாருங்க தம்பி. சரி விடுங்க, நீங்கள் மட்டுமா? எல்லா பேரண்ட்ஸும் இப்படி தான் இருக்காங்க. கொஞ்சமாச்சும் குழந்தைங்கள கொஞ்சம் கவனிங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் நிம்மதியாக இருங்க. எந்த பேய் பிசாசு எதுவுமே இல்லை. அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க. சரிப்பா, ரொம்ப நன்றி. சரி, நான் உனக்கு கேட்கலாமா? அப்புறம் நீ எப்போ போற? என் வேலை முடிஞ்சதுக்கப்புறம். அதான் முடிச்ச? இன்னும் முடியல. இன்னும் முடியலையா? இன்னும் வேலை இருக்குங்கிற. அப்படி என்ன வேலையா இருக்கும்? வேலை முடியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா போறேன். ஆகா, என் பொண்ணை கூட்டிட்டு போக மாட்டான்னு நினைக்கிறேனே. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துறா கடவுளே.